என் பெயர் டேனியல் ஷாயஸ்தே. நான் முன்னாள் தீவிரவாத முஸ்லிம், ஒரு தீவிர முஸ்லிம் அரசியல்வாதி, தலைவர், ஆசிரியர். நான் இங்கு வந்திருப்பது கடவுளின் கிருபையினால்தான். என் வாழ்க்கை கதையையும் படங்களையும் நீங்கள் பார்த்தால் நான் சொல்வதை புரிந்து கொள்வீர்கள். It's the grace of God I am here. You will see my life story, the photos there, and you will understand what I am saying. ஒரு காலத்தில் நான் கிறிஸ்தவர்களை கொல்லவும் யூதர்களை கொல்லவும் அல்லாஹ்வுக்கு மகிமை சேர்க்கவும் துடித்துக் கொண்டிருந்தேன். ஈரானிய அரசாங்கத்தில் இருந்த என் நண்பர்களுடன் சேர்ந்து கிறிஸ்தவ உலகிற்கு எதிராக பல தீய திட்டங்களையும், யூத மக்களுக்கு எதிராக கொடூர சதிகளையும், கருப்பின மக்களுக்கு எதிராக வஞ்சகங்களையும் தீட்டினோம். ஆனால் கடவுளின் கிருபையால் நான் இப்போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பேச வந்துள்ளேன். ஒரு காலத்தில் நான் திருச்சபையை அழிக்க முயன்றேன். இப்போது நான் கடவுளின் திருச்சபையை பலப்படுத்தவும் முஸ்லிம்கள், யூதர்கள் உட்பட எல்லா தேசத்தினரையும் நேசிக்கின்றேன். I was a person cried several times to Allah, I want to kill Christians. I want to kill Jews. I want to glorify your name. You know, with my friends in the government in Iran, we planned a lot of things, evil things for Christian world, cruel things for Jewish world, deceiving plans for black world. But by the grace of God I am here, speaking for the glory of His name. Once நான் வடக்கு ஈரானில் ஒரு ஷியா பிரிவு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தேன். என் குடும்பத்தில் மொத்தம் 12 பேர். அதில் என்னை மதப்பற்றுள்ள பையனாக தெரிந்து கொண்டார்கள். நான் அரபு மொழியை கற்று குரானை ஓதினேன். 9 வயதிலேயே மத விழாக்களில் குரானை ஓதி வந்தேன். சிறுவயதிலிருந்தே கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் அசுத்தமானவர்கள் என்றும் அவர்களை தொடவோ கைகுலுக்கவோ கூடாது என்றும் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. My parents picked me up from amongst the 12 children of the house because I was quicker in learning, and so they nominated me to be the religious boy in the family, and they invested in my life. At the age of 9 I became famous. People even called me to their religious ceremonies, and I recited the Quran for them. You imagine a 9-year-old boy. We learned from childhood that Christians and Jews are unclean. That's written in the Quran. We learned from the mosque and from the community, don't touch them. If you see them, don't shake hands with them, because they're unclean, and then you become unclean. You need to wash and wash yourself. Before washing yourself, don't touch any Muslim. You make them unclean too. இந்த போதனை மற்றவர்களை சமமான மனிதர்களாக பார்க்க விடாமல் எங்கள் மனதில் வெறுப்பையும் மனிதத்தன்மையற்ற சிந்தனையையும் விதைத்தது. Now this is not unclean. That doesn't mean you haven't made, taken shower. That's unclean spiritually. They are not humankind. நான் வளர்ந்தபோது கிறிஸ்தவர் மற்றும் யூதர் என்ற வார்த்தைகளை ஒரு ஏளனச் சொல்லாக பயன்படுத்தினோம். We also use this, especially from the area I am coming from. People use these two words Christian and Jew, as swear words. Two Muslims fight with each other, they call each other Christian or Jew. நான் பள்ளியிலும் பல்கலைக்கழகத்திலும் தீவிரவாத முஸ்லிமாக, அய்யதுல்லா கோமினியின் ஆதரவாளனாக மாறினேன். நாங்கள் ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வின் கட்சி என்ற புரட்சிகர இயக்கத்தை உருவாக்கினோம். இஸ்ரேலை கைப்பற்றி அதை இஸ்லாமிய உலகின் தலைநகராக்குவதும், கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் எதிராக முஸ்லிம்களை தூண்டுவதும் எங்கள் இலக்காக இருந்தது. அமெரிக்காவை அழிப்பதும் ஒரு முக்கிய நோக்கமாயிருந்தது. ஏனெனில் அதுதான் உலகின் கிறிஸ்தவ வல்லரசு என்று நம்பினோம். நாங்கள் இளம் ஆண்களையும் பெண்களையும் வெறுப்பையும் கோபத்தையும் வளர்த்து தயக்கமின்றி வன்முறையில் ஈடுபட பயிற்றுவித்தோம். என் மனைவியும் ஒரு தீவிரவாத முஸ்லிமாக இருந்தார். எங்கள் குழந்தையை இந்த கொள்கைகளிலேயே வளர்த்தோம். I finished my high school, entered university. In the university, I became a radical Muslim, followed Ayatollah Khomeini. Ayatollah in that time was in Iraq because he was Shiite and Saddam Sunni. The major goal was to destroy America. To do that, we needed to mobilize all our young boys and girls. Why America? Because America is a superpower Christian country in the world. That's embarrassing to Islam.
A Christian country superpower, Islam is going to be superpower. Islam should be. America has millions of Jews unbearable to Islam. So for that reason, we attracted the attention of many young boys and girls and took them to the army camp and taught them the terrorist techniques in the future to send them as students or through different channels to Western countries and especially America to fulfill our goals. This is my wife. She was also a radical Muslim, a fiery girl. I said, wow. For the same interest, we got married. This is her and also two other girls that are learning that rifle, how to use it. Our marriage was held in the mosque. நான் அரசியலில் முக்கியமானவனாகி இஸ்லாமிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராகவும் நின்றேன். ஆனால் சில தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய போது அவர்கள் எங்களுக்கே துரோகம் செய்தனர். எங்கள் குழுவுக்கு ஆதரவு இல்லாமல் போனது. எங்கள் உறுப்பினர்கள் பலர் ரகசியமாக கொல்லப்பட்டனர். நான் நள்ளிரவில் கடத்தப்பட்டு மரண தண்டனைக்குரிய சிறையில் அடைக்கப்பட்டேன். அங்கு 3 மாதங்கள் கழிவறை போன்ற ஒரு கொடிய செல்லில் இருந்தேன். சித்திரவதையும் அவமானமும் தாங்க முடியாததாய் இருந்தது. என் 4 நண்பர்கள் தூக்கிலிடப்பட்டனர். ஆனால் கடவுளின் கிருபையால் நான் எப்படியோ தப்பித்து துருக்கிக்கு சென்றேன். Myself, this photo was everywhere in my hometown because I was in the second year I became the leader of the political party, influential politician, announced my candidacy for Islamic Parliament. But this time we were oppositions to Ayatollah. Government fell in our hand, but that angered Ayatollah and especially his clergy friends. First, in secret, they started to kill the members and oppositions. 3 times they sent rocket to the living place of president, and eventually president escaped from Iran. Government was, destroyed. Some of us were able to escape, some were killed. I was one of them kidnapped in night time, put in a death cell. It was a toilet. I lived first 3 months in a toilet. But I just simply say to you, by the grace of Jesus, I could escape. துருக்கியில் நான் பணத்தை இழந்தேன். ஒரு நண்பன் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்று வருவதை அறிந்தேன். நான் அசுத்தம் என்று போதிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு ஒரு அகதியாக எனக்கு தேவைப்பட்டதாலும் ஆர்வத்தாலும் சென்றேன். பயத்துடனும் சந்தேகத்துடனும் தேவாலயத்தில் நுழைந்தேன். ஆனால் அங்கிருந்தவர்கள் என்னை அன்புடன் வரவேற்றனர். அவர்கள் எனக்கு நேரத்தையும் பணத்தையும் நட்பையும் தியாகத்துடன் கொடுத்தார்கள். வாராவாரம் நான் அங்கு சென்றேன். அவர்களின் செய்தியும் வாழ்க்கையும் என்னை தொட ஆரம்பித்தன. நான் படித்த தத்துவங்களையும் மதங்களையும் விட சுவிசேஷம் என்னை அறிவுபூர்வமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் சவால் செய்தது. அது ஒரு தனிப்பட்ட உறவுள்ள கடவுளைப் பற்றி பேசியது. மனிதனாகி ரட்சித்து நேசிக்கிற ஒரு கடவுளைப் பற்றிய வேதாகமத்தின் செய்தி என் மனதிற்கு புரிந்தது. என் இதயத்தை தொட்டது. They built friendship with many and this man was one of them. He was going to that church sometimes. For the first time in my life I'm going to a church. Challenging and scary. Well, challenging because church is an unclean place. Anyway, my money encouraged me to go in. I entered the church, I was shocked. Week after week I saw these people are so nice people. My goodness. We call these people immoral people because Christians are the most immoral people in the world, in Islam. Is this immorality? This is so nice. We call these people ungodly, infidel, unclean people. I said, what a wonderful people these ungodly, unclean people are. They are sacrificially helping Muslims. We say don't touch them, but not only they are touching us, they are sacrificing their time, their money for us. Their messages also were so powerful, my friend. ஒரு இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போதகர் கொடுத்த பிரசங்கம் கல்லின் கீழ் உள்ள வீடு, பழைய பாரம்பரியத்தின் வீட்டை விட்டு வெளியேறி இயேசுவிடம் வரவேண்டும் என்று நான் கண்ட கனவைப் போன்று அதே செய்தியாக இருந்தது. நான் அதிர்ந்தேன். தேவாலயம் கொடுத்த புதிய ஏற்பாட்டை படிக்க ஆரம்பித்தேன். மேலும் ஒருவன் பாவஞ்செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. பவுலின் வார்த்தைகள் என்னை பெரிதும் பாதித்தன. பாவம் என்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நீதியுள்ளவர்
இயேசு என்ற போதனை எனக்கு தத்துவ ரீதியாகவும் நீதி நெறி ரீதியாகவும் அர்த்தமுள்ளதாயிருந்தது. நான் கற்றுக்கொண்ட கோபத்திற்கு மாறாக இயேசுவின் அன்பு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இயேசு மகிழ்ச்சியையும் அன்பையும் போதித்தார். நான் அறிந்த இஸ்லாம் பயத்தையும் வெறுப்பையும் போதித்தது. ஒருவர் அண்டை வீட்டாரை நேசிக்கவும் எதிரிகளை நேசிக்கவும் சுவிசேஷம் பேசியது. நான் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்க தீர்மானித்தேன். அவர் என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றினார். என் மனைவி இந்த மாற்றத்தைக் கண்டு முதலில் பரிகாசம் செய்தார். ஆனால் திருச்சபை மக்கள் அவரையும் நேசித்து அவருக்காக ஜெபித்தார்கள். 2.5 மாதங்களுக்குப் பிறகு என் மனைவிக்கு ஒரு கனவு வந்தது. அதில் இயேசு அவளை ஒரு மலையின் பள்ளத்தாக்கில் நடக்க அழைத்தார். அவள் கீழ்ப்படிந்த போது பள்ளத்தாக்கு சமமாக்கப்பட்டது. அவள் இயேசுவிடம் செல்ல முடிந்தது. அவளும் ஆண்டவருக்கு தன் இருதயத்தை திறந்தாள். நாங்களும் எங்கள் குடும்பமும் இப்போது இயேசுவை பின்பற்றுகிறோம். And also Jesus was supernaturally working in my life. One night I had a dream. There was earthquake, fire everywhere, violent wind. I was in my father's house, exactly my father's house. So frightening. Houses were destroyed. People, died. I called God, please God, do not leave me alone. I'm afraid. Please help me. In that time, a light appeared to me, said to me, I am Jesus, I will help you. Come out from your father's house. I rushed out. The house fell down. I woke up, I saw that was a dream. I couldn't sleep anymore. It was the middle of the night, very, very painful. The following Sunday, I went to the church. I was amazed. A preacher was preaching there. The title of his message was The House on the Rock of Jesus. In his message, he said everything I had seen in my dream, heard in my dream. Fully amazed and shocked. I said, what is this man talking about? This was my dream. In that day, I became interested to read their books. They gave me a New Testament. By reading that book, I was amazed. I was really amazed. Bible is an amazing book. Not because I'm a Christian I'm saying that. Honestly, I'm saying to you. Because I have studied all other scriptures. This is an amazing book. It's really changed whole dimension of my life. Destroyed my philosophy and planted this philosophy there. I discovered from the just first pages of the gospel that God in the Bible is a relational God. Jesus said the kingdom of God is in you. If God is not relational, how can he come in you? In philosophical language, it's called personal God. I didn't know there is one God who is personal. All gods are impersonal. Because they are impersonal, they do not have any attributes and personality in order to relate to other people, so they just stay away. That's why Muhammad didn't visit his God, because he is impersonal. But God here is relational. I was amazed. நான் இதை உங்களை பயமுறுத்த அல்ல, உங்களை உற்சாகப்படுத்தவே சொல்கிறேன். கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் வெறுக்க வேண்டும். பெண்கள் ஆண்களை விட குறைவானவர்கள் என்றெல்லாம் நான் வளர்ந்த கடுமையான போதனைகள் எனக்கு தெரியும். நான் அந்த அமைப்பில் வாழ்ந்தேன், அதை நம்பினேன், வன்முறைக்கு திட்டமிட வழிநடத்தினேன். ஆனால் இயேசு என்னையும் என் குடும்பத்தையும் மாற்றினார். கடவுள் அன்பானவர். அவர் இரக்கத்திற்கே நம்மை அழைக்கிறார், வன்முறைக்கு அல்ல என்று அவர் எனக்கு உண்மையை வெளிப்படுத்தினார். நீங்கள் இன்னும் இயேசுவை பின்பற்றாதவராக இருந்தால் தயவு செய்து சுவிசேஷத்தை அறியுங்கள், வேதத்தை படியுங்கள், தேவாலயத்திற்கு வந்து பாருங்கள். இயேசு நல்லவர், தேனை விட இனிமையானவர். அவர் தனிப்பட்டவர். அவர் என்னையும் என் குடும்பத்தையும் இரட்சித்தார். வெறுப்பு இருந்த இடத்தில் அமைதியையும், பயம் இருந்த இடத்தில் மகிழ்ச்சியையும், அடிமைத்தனம் இருந்த இடத்தில் விடுதலையையும் அவர் எங்களுக்கு தந்தார். நீங்கள் இயேசுவை பின்பற்றுபவராக இருந்தால் தைரியமாக இருங்கள். இயேசு நம்மை உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க அழைக்கிறார். அவரை உங்கள் குடும்பத்தை விட, உங்கள் அச்சங்களை விட முதன்மையாக வையுங்கள். அப்பொழுது அவர் சரியாக நேசிக்கவும் சரியாக வாழவும் உங்களுக்கு உதவுவார். நான் இப்போது கடவுளின் திருச்சபையை ஸ்தாபிக்கவும் அதை பலப்படுத்தவும்
முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என எல்லா மக்களையும் நேசிக்கவும் இங்கு வந்துள்ளேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பெலன் கொடுத்து உங்கள் இருதயத்தை தொடட்டும். அவருக்காக நிலைத்து நிற்க உங்கள் உள்ளத்தை அவரிடம் திருப்பி மனமாற்றமடையுங்கள். I said, this friend is Jesus. I gave my heart to him. He has changed me. She heard that she was terrified. Unfortunately, that's terrifying. For a Muslim to become Christian, it's terrifying. Especially you're a lady. Whole lot of things can happen to you. But God was so good. And He heard our prayers. I was praying, other brothers and sisters were praying. We encouraged her to go to the church meetings, to ladies' meeting. She didn't go. She made a lot of excuses. I was encouraging ladies really to invite her. You know, I was coming down, she was going up. She said, who is this Lord who is speaking to the ladies? Ladies? She was amazed. She said, my goodness. I am called a mute animal there, a second-class citizen. But God is speaking to ladies here. And she continued to go to their meetings. Brothers and sisters, friends, if you're not even the follower of Jesus Christ, feel for your country. You saw the values, you heard the values of Islam. And you, if you do not know about the values of Jesus Christ, please as soon as possible, start to read the gospel. He is so good, he is so beautiful. We need to live for him and put him in the first priority. He is better than everything. I have to love him more than my spouse, more than my children, because if I do not love him more than my family, more than my friends, then I'll not be able to love my family appropriately. He is so good. Let us live for him. May the Lord Jesus Christ empower all of you, touch all of your hearts, so that you can renew your vow with the Lord Jesus Christ and stand for him boldly. Thank you so much for your time. நண்பர்களே, இவர் ஒரு ஈரானிய முன்னாள் முஸ்லிம் தலைவர், இஸ்லாமிய தத்துவ ஆசிரியர் மற்றும் ஈரானிய புரட்சியில் தீவிரமாக பங்கேற்றவர். பின்னர் அவர் இயேசு கிறிஸ்துவிடம் மனமாற்றம் அடைந்து இப்போது இருளிலிருந்து வெளியேறுதல் என்ற ஊழியத்தை நடத்தி வருகிறார். இன்றைய சாட்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லா நெருக்கடிகளிலும், எல்லா சந்தோஷங்களிலும் இயேசு எப்போதும் நம்முடன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அன்பும் சமாதானமும் இருக்கட்டும். இந்த சாட்சி உங்கள் நண்பர்களோட பகிரவும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இயேசு உங்களை நேசிக்கிறார். நன்றி.